வெல்கம் டு சுதா நெத்திஸ். இன்னைக்கு நான் செஞ்சுருக்கிறது பைனாப்பிள் கேசரிங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும். இதை நீங்கள் கல்யாண வீட்டில் சாப்பிட்ருப்பீங்க, ஹோட்டலில் சாப்பிட்ருப்பீங்க, நீங்களே கூட ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. நான் மெத்தடில் செஞ்சுருக்கேன். இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணும்போது அது கரெக்டாக வருங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இதை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் பைனாப்பிளை கட் பண்ணும்போது அந்த ஓரத்தில் இருக்கிற முள் மாதிரி இருக்கிறதெல்லாம் சுத்தமாக நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. அது க்ளீன் பண்ணி எடுத்து ஜூஸ் பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இந்த கேசரியில் வந்து நீங்கள் க்ளீனாக இருக்கிற போர்ஷனை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். பைனாப்பிள் கேசரி செய்ய தேவையானது 1 கப் ரவை, 1.5 கப் சுகர், 1 கப்பு பைனாப்பிளை பொடியாக கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது பைனாப்பிள் வந்து புளிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். 10 முந்திரி பருப்பு உடைச்சி வச்சுருக்கேன். ஒரு 20 ட்ரை கிரேப்ஸ், ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள், நெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன். 1 கப் ரவைக்கு நான் 3 கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எல்லோ ஃபுட் கலர். ஸ்டவ் ஆன் பண்ணி நான் வந்து ப்ரெஷர் பேன் வச்சுருக்கேன். அதாவது ஒரு அடி கனமான பாத்திரத்தில் வைக்கிறது ரொம்ப நல்லது. ப்ரெஷர் பேனில் நான் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூனு நான் நெய் விடுறேன். இந்த நெய்யில் ஃபஸ்ட்டு நம்ம முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். அதோட ட்ரை கிரேப்ஸ் போட்டுடலாம். வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த நெய்யிலே ஏற்கனவே வறுத்த ரவைனாலும் நம்ம திருப்பி நெய்யில் வறுத்தாதான் அது நல்லா இருக்குங்க. ஸோ நம்ம அந்த நெய்யிலே நம்ம ரவை எடுத்து வச்ச ரவையை வறுத்துடலாம். நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். அது டபுள் ரோஸ்டட் தான் இருந்தாலும் திருப்பியும் நம்ம இதை வறுத்துக்கலாம் நெய்யில். குறைஞ்ச தீயில பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் வந்து நீங்கள் குறைஞ்ச தீயில இதை வறுத்து எடுத்துருங்க. இப்போ இது வறுபட்டுருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடுறேன். திருப்பியும் குக்கரில் இந்த நம்ம பைனாப்பிளை போட்டுடலாம். அதையும் கொஞ்சம் வதக்கிடலாம். கொஞ்சம் நெய் போட்டு வதக்கிடலாம். இந்த பைனாப்பிளுக்கு நான் 3 ஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன். இது சும்மா ஒரு நிமிஷம் வதக்கிடலாம். 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் வதக்கிடலாம். ஏன் இதில் சுகர் போடுறோன்னா, சப்போஸ் வந்து நீங்கள் பைனாப்பிள் புளிப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து நமக்கு புளிக்காமல் அது இனிப்பாக இருக்கும். ப்ளஸ் நெய்யோட ஃப்ளேவரும் நல்லா வரும். அதனால தான் இதை தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு 2 நிமிஷத்தில் இதை வதக்கியாச்சுங்க. இப்போ நம்ம இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. சாஃப்டாக இருக்கும். எடுத்து வச்சிருக்க தண்ணி நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதில் இந்த வறுத்து வச்ச ரவையை போடலாங்க. இதை நம்ம கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம்.
பைனாப்பிளையும் போட்டுடலாம். வறுத்து வச்ச முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் போட்டுடலாம். பாருங்க, இப்படி எடுக்கும்போது பாத்திரத்துல ஒட்டாம வரணும். அதுதான் பதம். ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த முறையை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். மறக்காமல் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.